Hello students, 8th Max first midterm examsல எந்தெந்த யூனிட் உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு வருது, எந்தெந்த கொஷின்ஸ்லாம் வந்து ரிப்பீட்டடாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் எந்தெந்த கொஷின்ஸ் வர்றதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது, அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யூனிட் 1 நம்பர்ஸ் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஜூன் மந்தோட போர்ஷன், ஸோ கம்பல்சரி இது வருது. அதே போல் யூனிட் 2 மெஷர்மெண்ட்ஸ் ஃபுல்லாக வந்து ஜூலை மந்தோட போர்ஷன், ஸோ அதுவுமே ஃபுல் யூனிட் வருது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை மந்த்துக்கான போர்ஷன் 5th சாப்டர் ஜாமெண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ குவாட்ரிலேட்டரல்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ ட்ரபீசியம், பேஜ் நம்பர் 180ல் இருக்கிறதும் 187ல் இருக்கிறது. இதில் இருக்க எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ், இதில் என்னென்ன ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரி அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அல்ஜிப்ராவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் 3.1 3.2ல இருந்தும் ஒரு சில சம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்றத தெளிவாக பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் 1 நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். சாப்டர் 1 நம்பர்ஸில் எக்ஸாம்பிள் சம்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.2 அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸு. 1.2ல ரெடியூஸ் டு த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இருக்கு இல்லையா, இது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், அதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது எக்ஸாம்பிள் 1.4 பேஜ் நம்பர் 8ல் 1.4 இருக்கு இல்லையா, கம்பேர், அதையும் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 1.5 இந்த இந்த 3 சம்முமே ஒரே மெத்தட் தான். இந்த 3 சம்முமே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருந்தாங்க. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸாம்பிள் 1.7 பேஜ் நம்பர் 9ல் இருக்குது, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 1.8 பேஜ் நம்பர் 9ல் 10ல் 1.8 இருக்குது, அதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கொஷின்ஸ் வந்து நிறைய டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட், மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 1.9 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 1.1ல் என்னென்ன சம்ஸ் பார்த்தணும் அப்படின்றத பார்க்கலாம். பேஜ் நம்பர் 13ல் கொஸ்டின் நம்பர் 5 இம்பார்ட்டன்ட், கொஸ்டின் நம்பர் 6 இம்பார்ட்டன்ட், கொஸ்டின் நம்பர் 7 இம்பார்ட்டன்ட், கொஸ்டின் நம்பர் 9, கொஸ்டின் நம்பர் 10. கொஸ்டின் நம்பர் 10ல் உங்களுக்கு இந்த 2 சம் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் சம் நிறைய கேட்டிருக்காங்க, அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங். ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். 5, 6, 7ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரோமன் லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ ஒவ்வொரு ரோமன் லெட்டரும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லா சம்ஸுமே பார்த்துக்கோங்க. அப்ஜெக்டிவ் டைப்ஸ் கொஸ்டின்ஸ், ஃபில் இன் த பிளாங்க்ஸ், இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஏன்னா உங்களுக்கு வந்து 8th பொறுத்தவரையும் உங்களுக்கு மேக்ஸில் 1 மார்க் கொஸ்டினே கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 மார்க்ஸ்க்கு கேட்டுறாங்க. ஸோ தயவு செஞ்சு அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து பேஜ் நம்பர் 14ல் எக்ஸாம்பிள் 1.10 பார்த்துக்கோங்க. ஆட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 11 பேஜ் நம்பர் 11ல் எக்ஸாம்பிள் 1.11 இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 12ல் பேஜ் நம்பர் 15ல் 1.13 எக்ஸாம்பிள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.14 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு 1.15 இம்பார்ட்டன்ட், 1.16 இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 16ல் இந்த 3 சம்முமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் எக்ஸாம்பிள் 1.16 பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிக்டில் இந்த சம்ஸ் கேட்டிருந்தாங்க, ப்ராப்ளம் சம், அதை நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 17ல் எக்ஸாம்பிள் 1.17 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 18ல் 1.21, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய டிஸ்ட்ரிக்டில் இந்த சிம்பிளிஃபை சம்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டிருந்தாங்க. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. எக்ஸசைஸ் 1.2ல் பேஜ் நம்பர் 19ல் கொஸ்டின் நம்பர் 3ல் 3rd சப்டிவிஷன் நிறைய டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் மற்ற சப்டிவிஷன் நல்லா பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 4 இம்பார்ட்டன்ட், கொஸ்டின் நம்பர் 5ல் 2nd சப்டிவிஷன் இம்பார்ட்டன்ட், கொஸ்டின் நம்பர் 6ல் எல்லா சப்டிவிஷனும் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 7ல் 2 சப்டிவிஷனும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரெண்டுமே பார்த்துக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 9ல் 2 சப்டிவிஷனும் இம்பார்ட்டன்ட். அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நிறைய டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்தாங்க, மிஸ் பண்ணாதீங்க. அப்ஜெக்டிவ் டைப்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 24ல் எக்ஸசைஸ் 1.3ல் கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 4, கொஸ்டின் நம்பர் 5, இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து அப்ஜெக்டிவ் டைப்ஸ் கொஸ்டின்ஸும் பார்த்துக்கோங்க. ஸ்கொயர் ரூட்டில் பேஜ் நம்பர் 28ல் எக்ஸாம்பிள் 1.22 ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 324 பை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்லேருந்து ஒரு சம் கேட்குறாங்க, அதே மாதிரி லாங் டிவிஷன் மெத்தட்லேருந்தும் ஒரு சம் கேட்குறாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்கள். எக்ஸாம்பிள் 1.24 பேஜ் நம்பர் 29ல் 1.24, இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். பேஜ் நம்பர் 31ல் 1.26 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 1.27 எக்ஸாம்பிள், இது ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் மட்டும் கேட்டிருந்தாங்க. ஸோ டாப்பராக இருக்கவங்க முடிஞ்ச வரையும் அதை பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 33ல் எக்ஸாம்பிள் 1.28 பார்த்துக்கோங்க, இது நிறைய டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி பேஜ் நம்பர்
34ல எக்ஸாம்பிள் 1.30ல ரெண்டு சப்டிவிஷன் இருக்குல்ல, ரெண்டுமே பாருங்க. அதில் செகண்ட் சப்டிவிஷன் நிறைய டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்தாங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.4 பேஜ் நம்பர் 35ல கொஸ்டின் நம்பர் 2ல பார்த்தீங்கன்னா 3 சப்டிவிஷன் இருக்கு, மூணுமே எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருந்தாங்க. அதில் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல ரிப்பீட்டடாக கேட்டிருந்தாங்க. ஸோ 5th சம்மில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், 4th சப்டிவிஷன், 6th சப்டிவிஷன் இந்த மூணுமே வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்து லாங் டிவிஷன் மெத்தட் ஸ்கொயர் ரூட்ல கொஸ்டின் நம்பர் 6ல செகண்ட் சப்டிவிஷனும் தேர்ட் சப்டிவிஷன் நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. டாப்பரா இருக்கவங்க எல்லா 5 சம்ஸுமே பாருங்க. 8th கொஸ்டின்ல 4th ரோமன் லெட்டர் 144/225 இந்த சம்ஸ் தான் மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. ஸோ மற்ற சம்ஸும் பார்க்கறதுக்கு முடியுன்றவங்க பாருங்க. 9th 10th இது ரெண்டுலேருந்து ஒரு சம் கண்டிப்பாக வரும். அப்ஜெக்டிவ் டைப்ஸ் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 38ல எக்ஸாம்பிள் 1.32, 1.33, 1.34, 1.35 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 35ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கியூப் ரூட் ஆஃப் 9261/8000. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் செகண்ட் சப்டிவிஷனும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது பேஜ் நம்பர் 38ல எக்ஸசைஸ் 1.5ல கொஸ்டின் நம்பர் 3 பர்ஃபெக்ட் கியூபா அது பாருங்க. கொஸ்டின் நம்பர் 5, 6, 7, 10 இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 42ல எக்ஸாம்பிள் 1.36ல உங்களுக்கு 4 சப்டிவிஷன் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட், தேர்டு, ஃபோர்த்து இது மூணுமே எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 43ல எக்ஸாம்பிள் 1.37ல ரெண்டு சப்டிவிஷனும் இம்பார்ட்டன்ட். 1.38 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 45ல எக்ஸசைஸ் 1.6 இருக்கு. கொஸ்டின் நம்பர் 3ல எல்லா சப்டிவிஷனுமே பாருங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் ஃபர்ஸ்ட், செகண்ட், ஃபோர்த்து, ஃபிஃப்த்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 4ல 3 சப்டிவிஷனுமே வெரி இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 6ல எல்லா சப்டிவிஷனும் பாருங்க. அதில் செகண்ட் சப்டிவிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தேர்ட் சப்டிவிஷன் நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருந்தாங்க. 7th சம்ல ரெண்டு சப்டிவிஷனுமே இம்பார்ட்டன்ட். 8th சம்ல உங்களுக்கு எக்ஸ்போனன்ட்ஸ்ல ரெண்டு சப்டிவிஷனுமே இம்பார்ட்டன்ட். 10th சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் அண்ட் தேர்ட் சப்டிவிஷன் இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 46ல எக்ஸசைஸ் 1.7 இருக்குல்ல, அதில் மிஸ்செலேனியஸ் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ்ல கொஸ்டின் நம்பர் 2, 3, 4, 7, 8, 9 இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மிஸ் பண்ணாம பாருங்க. கொஸ்டின் நம்பர் 10ம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் சாப்டர் 2 மெஷர்மெண்ட்ஸ்ல இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோம். பேஜ் நம்பர் 56ல எக்ஸாம்பிள் 2.1 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2.2 எக்ஸாம்பிள் சம் நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல இந்த சம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 57ல எக்ஸாம்பிள் 2.3 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 2.1ல இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 4ல ரெண்டு சப்டிவிஷனுமே பாருங்க. கொஸ்டின் நம்பர் 5ல உங்களுக்கு ரெண்டு சப்டிவிஷன் இருக்கு, ரெண்டுமே வெரி இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 6ல செகண்ட் சப்டிவிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 7th சம், 8th சம் இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 62ல எக்ஸாம்பிள் 2.6 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 2.10ம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 64ல எக்ஸாம்பிள் 2.10 வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 2.11 இது நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். 5 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. ஏரியா ஆஃப் இர்ரெகுலர் பாலிகன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 2.2ல ஃபர்ஸ்ட் சம்ல செகண்ட் சப்டிவிஷன் நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல 2 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 2 ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன் ரெண்டுமே பாருங்க. கொஸ்டின் நம்பர் 3, 4, 6, 7 5 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல அது கேட்டிருக்காங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை மிஸ் பண்ணாதீங்க. பேஜ் நம்பர் எக்ஸசைஸ் 2.3 பேஜ் நம்பர் 71ல கொஸ்டின் நம்பர் 3 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 72ல கொஸ்டின் நம்பர் 5 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுவும் நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல யூலர்ஸ் ஃபார்முலாஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லா சம்ஸுமே பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸசைஸ் 2.4ல மிஸ்செலேனியஸ் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ்ல கொஸ்டின் நம்பர் 3 வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ்ல கொஸ்டின் நம்பர் 7, 8 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் அல்ஜிப்ரால பாருங்க. செகண்ட் சாப்டர் ரொம்ப சின்ன சாப்டர் தான். அல்ஜிப்ரால உங்களுக்கு 3.1, 3.2ல ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு சில சம்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல அதாவது உங்களுக்கு அல்ஜிப்ரால போர்ஷன் இருக்குன்னு சொன்னாங்கன்னா நான் சொல்லக்கூடியதை மட்டும் பார்த்துக்கோங்க, இல்லைனா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் 3.1, 3.2 இந்த சம்ஸ்லாம்
ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ எக்ஸசைஸ் 3.1ல் இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 81ல் 3.1ல் கொஸ்டின் நம்பர் 2ல் 2 சப்டிவிஷனுக்கு இம்பார்ட்டன்ட், கொஸ்டின் நம்பர் 5ல் 4 சப்டிவிஷனும் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 6 வெரி இம்பார்ட்டன்ட், ஃபில் இன் த பிளாங்க்ஸு, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 85ல் எக்ஸசைஸ் 3.2ல் உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 3ல் டிவைடு இருக்கு இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 4th சம் சிம்பிளிஃபைல 2 சப்டிவிஷனுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 6 ஐடென்டிஃபை த எரர்ஸ் அண்ட் கரெக்ட் தம், எது எது எரராக இருக்குது அதை கரெக்ட் பண்ணுறது. ஸோ இந்த 2 எக்ஸசைஸில் உங்களுக்கு போர்ஷனில் கேட்டிருந்தா இதை பாருங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஜியாமெட்ரி பேஜ் நம்பர் 182 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 182ல் உங்களுக்கு 5.10.1 கன்ஸ்ட்ரக்டிங் எ குவாட்ரிலேட்டரல் when its 4 sides and a diagonal are given இருக்கு இல்லையா. ஸோ இந்த கண்டென்ட் 5.10.1 கண்டென்ட் அதில் உங்களுக்கு குவாட்ரிலேட்டரல் இருக்குது. ஸோ அதில் எக்ஸாம்பிள் 5.21 நிறைய டிஸ்ட்ரிக்டில் இந்த சம் கேட்டிருந்தாங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் எக்ஸாம்பிள் 5.22 கொடுத்துருந்தாங்க 183 பேஜ் நம்பரில், அதையும் பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 184ல் எக்ஸாம்பிள் 5.23யும் இம்பார்ட்டன்ட், நல்லா பாருங்க. அதே போல் எக்ஸசைஸ் சம்ஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன் அதையும் பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 186ல் எக்ஸாம்பிள் 5.25 இருக்குல்லையா, PQRS, இதுவும் நிறைய டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ இதையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இதில் இருக்க எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பர் தான், சரிங்களா. 5.26 இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. ட்ரபீசியம், ஸோ ட்ரபீசியம் குவாட்ரிலேட்டரல் ரெண்டுமே இருக்குது உங்களுக்கு. ஸோ அதில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன், இருந்தாலும் முடிஞ்ச வரையும் நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் பார்க்காம எல்லாமே ஜியாமெட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் தான். இருந்தாலும் நான் வந்து ப்ரீவியஸ் இயரில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் கொடுத்த சம்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ எக்ஸசைஸ் 5.4 பேஜ் நம்பர் 192 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் குவாட்ரிலேட்டரல் கேட்டிருக்காங்க, செகண்ட் சப்டிவிஷனில் ட்ரபீசியம் கேட்டிருக்காங்க. ஸோ குவாட்ரிலேட்டரல் அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 3 சமம் ABCD PLAY PQRS இந்த 3மே வந்து நிறைய டிஸ்ட்ரிக்டில் ரிப்பீட்டடாக கேட்டிருந்தாங்க. இதே பார்த்துக்கோங்க, அதோட எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துக்கோங்க, சரிங்களா. முடிஞ்ச எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸசைஸ் எல்லாமே ஈஸி தான், முடிஞ்சவரை எல்லாமே ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 4 சம்முமே கேட்டிருந்தாங்க, 1 2 3 4 இந்த 4மே கேட்டிருந்தாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்கள், புரிஞ்சுதுங்களா. ஸோ 8th மேக்ஸில் ஃபர்ஸ்ட் மெட்டர்மில் ஆல் டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன சம்ஸ் வரும் அப்படின்றது தெளிவாக பார்த்துருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் போடலாம், என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். தமிழுக்கான இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்.